Hello friends, welcome back to my channel Judy's Cooking Diary. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போறோம். பீன்ஸ் பருப்பு உசிலி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இங்க 1/2 கப் கடலை பருப்பை 1 மணி நேரம் ஊற வச்சு அதை மிக்ஸி ஜார்ல தண்ணியை ஃபுல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். பருப்புல தண்ணி எதுவும் இல்லாம பாத்துக்கோங்க. கொஞ்சமா உப்பு, 2 வரமிளகாய் நல்லா கிள்ளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம பல்ஸ் மோட்ல வச்சு அரைச்சு எடுத்துக்கோங்க. ஸ்மூத்தா அரைக்காம அங்க இங்க பருப்பு 1-2 தெரிஞ்சாதான் நல்லா இருக்கும். கரகரன்னு அரைச்சு எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வடை தட்டி இட்லி பானையில 10 நிமிஷம் வேக வச்சீங்கன்னா அதுக்குள்ள வெந்துரும். இது வேகிறதுக்குள்ள நம்ம இப்ப பீன்ஸ் தாளிச்சிடலாம். பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபில நிறைய பேர் வெங்காயம் சேர்க்க மாட்டாங்க, பட் சேர்த்து பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் பீன்ஸுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இங்க 1/4 கிலோ பீன்ஸை நல்லா கழுவிட்டு பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்ப பீன்ஸ் வேகிற அளவுக்கு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் மூடி போட்டு 5 நிமிஷத்துல பீன்ஸ் வெந்துரும். பீன்ஸ் வேகிறதுக்குள்ள நம்ம தட்டி வச்சிருந்த வடை நல்லா வெந்துருச்சு. இது ஆறுனதுக்கு அப்புறம் நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. இது ரொம்பவே நியூட்ரிஷியஸான ரெசிபி. பருப்புல இருக்கிற புரோட்டீனும் பீன்ஸ்ல இருக்கிற விட்டமினும் சேர்ந்ததுனால பீன்ஸ் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. 3 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி இருக்கு, பீன்ஸ் இன்னும் வேகல. ஸோ 5 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லா அப்சர்வ் ஆகி பீன்ஸ் நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த டைம்ல நம்ம இப்ப உதுத்து வச்சிருக்கிற அந்த பருப்பை இப்ப சேர்த்துக்க போறோம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருங்க. லோ ஃப்ளேம்ல வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நல்லா பிளெண்ட் ஆகி கிடைக்கும். ஸோ இதை நீங்க சாம்பார் சாதத்து கூட, ரச சாதத்து கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி வீடியோல மீட் பண்றேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.